இங்க ஒரு மாங்கோட 2 கையிலயும் ஷார்ப்பான கத்தியை கட்டி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் 2 பக்கெட் ஃபுல்லா தண்ணிய கோரி அங்க இருந்த ஒரு சரிவு வழியா மேலே ஏறி அந்த தண்ணிய ஊத்தணும். கைகளை கொஞ்சம் இறக்குனாலும் கத்தி சொரியிரும். பேலன்ஸ் மிஸ் ஆனாலும் கீழே விழுந்துருவான். ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு தடுமாறுறான். ஆனா சீக்கிரம் அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறதுக்காக டெய்லி 300 பக்கெட் தண்ணியை தூக்கி பிராக்டிஸ் பண்றான். கொஞ்சம் மாசத்துல அங்க இருந்த மற்ற சீடர்களை விட சிறந்த சீடனாகி மத்தவங்க தடுமாறுற டைம்ல கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஸ்டேஜுக்கு போயிடுறான். இத அங்க இருந்த ஒரு குரு பாக்குறாரு. உடனே அவனை ஸ்டாப் பண்ணி, நீ இதே மாதிரி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தா அவங்க சீக்கிரம் அடுத்த லெவலுக்கு போக முடியாதுன்னு அவனை வார்ன் பண்றாரு. உடனே அவனை அடுத்த லெவலுக்கும் ப்ரோமோட் பண்றாரு. இந்த லெவல் பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்குது. இந்த லெவல்ல மாஸ்டர் அவர்கிட்ட இருக்கிற பெரிய பெல்ல அவர் தட்டுற ஒவ்வொரு டைமும் இவனும் அங்க இருந்த ஒல்லியான நீளமான மூங்கில் குச்சியில கட்டி இருந்த கனமான சுத்திய வச்சு அடிச்சு அதுக்கு ஈக்குவலா சத்தம் வர வைக்கணும். அதை கேட்டதும் அவன் அவர்கிட்ட, ஏன் மாஸ்டர் இப்படி ஈஸியான டாஸ்க வச்சு டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்றான். உடனே அங்க இருந்தவங்க ஒரு மூங்கில் குச்சியை எடுத்து அவனோட கையில கொடுக்கறாங்க. அவங்க விட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த குச்சியால அந்த பெல்ல அடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. குரு உடனே இப்போ நீ ஆரம்பிக்கலாம்னு சொல்றாரு. அவன் ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து தூக்குறான். ஆனா வெறும் 5 கிலோ இடம் இருந்த அந்த வெயிட் இப்போ அந்த குச்சியில கனெக்ட் பண்ணி தூக்குறதால 50 கிலோ இருக்கிற மாதிரி வெயிட்டா இருக்குது. 2 கையாலையும் தூக்கி பாக்குறான். ஆனா ஒரு கையால தான் தூக்கணும்னு சொல்றாங்க. உடனே ஸ்டார்டிங்ல கஷ்டப்பட்டு அதை தூக்கி ஒரு சில டைம் தட்டுறான். ஆனா அவனால முடியல. அப்பவும் குரு விடாம அந்த பெல்ல தட்டிட்டே தான் இருக்காரு. உடனே அவன் திரும்பவும் அந்த குச்சியை எடுத்து தட்டான். வழியில அவனோட கை இப்போ ப்ளூ கலர்ல மாறிடுது. ஆனாலும் விடாம பிராக்டிஸ் பண்ணி கொஞ்ச மாசத்துல குருவோட ஸ்பீடுக்கு ஈக்குவலா அதை சரியா அடிக்க கத்துக்கிறான். இப்போ அந்த டெஸ்ட சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிடறான். அடுத்ததா அடுத்த லெவலுக்கு ப்ரோமோட் ஆகுறான். இந்த லெவல்ல அங்க எரிஞ்சிட்டு இருந்த 2 கட்டைகளுக்கு நடுவுல வந்து நிக்கணும். அப்போ குரு கேண்டில் ஃபிளேம்ஸ லெஃப்ட் ரைட்டா மூவ் பண்ணுவாரு. அவனும் கரெக்டா அதை ஃபாலோ பண்ணி கண்களை மட்டும் லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணணும். தலையை மட்டும் கொஞ்சம் கூட அசைச்சிடக்கூடாது. ஆக்சுவலா இது அவனோட மென்டல் ஸ்டெபிலிட்டியை டெஸ்ட் பண்ற லெவல். அப்போ குரு திடீர்னு கேண்டில்ஸோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணனதும் சடனா அவனோட தலை பக்கத்துல இருந்த நெருப்பு கட்டையில பட்டுறது. குரு அவனை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் மனசை அமைதியாக்கிக்கிட்டு திரும்பவும் ட்ரை பண்றான். இப்போ எவ்வளவு ஸ்பீடா கேண்டில்ஸ் மூவ் ஆனாலும் தலையை திருப்பாம கண்களால மட்டும் கவனிக்க கத்துக்கிட்டான். இத பார்த்த குரு ஹாப்பியாகி, உனக்கு இப்போ பொறுமையும் அமைதியும் வந்துட்டுன்னு அவனை பாராட்டுறாரு.